திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் காதல் விவகாரத்தில் சிறுமி தற்கொலை செய்து கொண்ட துக்கம் தாங்காமல் அவரது தந்தையும் விபரீத முடிவெடுத்து உயிரை விட்டுள்ளார். தற்கொலைக்கு முன் எடுத்த உருக்கமான வீடியோவும் வெளியாகியுள்ளது. காதலின் தாய் வீடு புகுந்து மிரட்டியதால் அடுத்தடுத்து 2 உயிர்கள் பறிபோனதாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணி என்ன? நான் சாகும் மன உளைச்சலில் இப்பொழுது நான் சாக இருக்கும் நேரத்திலும் என் மன உளைச்சலுக்கு ஆளாகிய செங்குட்டுவன், ரேவதி, இலக்கியா, நிதின்குமார் இவர்களால் நான் துன்பட்டு என் மனநிலை வேதனையோடு நான் சாக துணிந்திருக்கிறேன். தன் மகனை காதலிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று வீடு புகுந்து சிறுமியை தாக்கிய காதலனின் தாய். சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள சிறுமியின் தந்தையும் தற்பொழுது விபரீத முடிவெடுத்துள்ளார். காதல் விவகாரத்தில் சிறுமியை தற்கொலைக்கு தூண்டிய சம்பவத்தில் அவரது தந்தையுடன் மீண்டும் அரங்கேறிய சோக சம்பவம். நடந்தது என்ன? பக்கத்து வீட்டுக்கார பையன் என் பிள்ளை காதலிக்கிறேன்னு சொன்னான். நானும் என் பிள்ளை நேராக அவங்க வீட்டு உள்ள கூட்டு போய் நானும் இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லை, எதுவும் பேசாதீங்க, சண்டை சாடிமான்னு சொல்லிட்டு நான் அமைதி பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாயந்தரமா நான் ஆட்டோ ஓட்ட வந்துட்டு ஜென்ஷனுக்கு என் வீட்டு உள்ள தூந்து எல்லாம் அவங்க தாய் பிள்ளை எல்லாம் சேர்ந்து என் பிள்ளை என் பொண்டாட்டி அடிச்சு நான் வாணிமேடி போயிருந்தேன் சவாரி. அப்போ போட்டு அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஓடுது வந்து அடிக்கிறாங்க, வான்னு கூப்பிட்டாங்க என் பொண்டாட்டி. நான் ஆளை விட்டுட்டு தான் வர முடியும், வந்துடுறேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு. அதுக்குள்ளே அடித்து எல்லாம் முடிச்சு போட்டாங்க. என் பிள்ளை என் மேலே சும்மா கொலைய போடுறாங்களேன்னு சூசிட்டு அட்டெண்ட் பண்ணிக்கிச்சுப்பா சாமி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த சக்கரக்குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் ரஜினி, கோமதி தம்பதி. இவர்களுக்கு 5 பெண் பிள்ளைகளும் 1 ஆண் பிள்ளையும் இருந்தனர். அதில் கடைசி மகள் தர்ஷினி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க பக்கத்து வீட்டில் வசித்து வரும் செங்குட்டுவன் என்பவரின் மகன் நிதின்குமாரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த காதல் விவகாரம் 2 குடும்பத்தாருக்கும் தெரிய வந்த நிலையில் தர்ஷினியின் வீடு புகுந்து காதலனின் தாயார் தேவயானி மற்றும் அக்காள் ரேவதி இருவரும் சிறுமியை தாக்கி பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த சிறுமி தர்ஷினி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிறுமியை இழந்த அவரது குடும்பத்தினர் கடும் சோகத்தில் மூழ்கினர். இச்சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் காதலன் நிதின், அவரது தாய் தேவயானி, அக்காள் ரேவதி ஆகிய 3வரையும் கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க சமீபத்தில் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மகள் உயிரிழந்து விட்டதாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்த சிறுமியின் தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மகள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த தேவயானி தன் குடும்பத்தை மீண்டும் மிரட்டுவதாக கூறி தற்கொலைக்கு முன்பு உருக்கமாக பேசி வீடியோ ஒன்றையும் எடுத்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.